இக்கு கூட்டல் அ கா. இக்கு கூட்டல் அ கா. கா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. கா கண். கண் நமக்கு எதுக்காக பயன்படுது? கண் பார்க்கறதுக்கு பயன்படுது. நம்ம ஃபன் பார்க்க கூடாது. அப்படியா, வெரி குட். இந்த குட்டி பேபி யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அந்த குட்டி பேபி என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, அழகு அழகு. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இங்கு கூட்டல் அ ஙா. இங்கு கூட்டல் அ ஙா. ஙா உச்சரிப்புல தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஞா இங்கனம். இங்கனம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இங்கனம் அப்படின்னா இவ்வாறு. இச்சு கூட்டல் அ சா. இச்சு கூட்டல் அ சா. சா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. சா சந்திரன். சந்திரன் யாருன்னு சொல்லுங்க. சந்திரன் அப்படின்னா நிலா. நிலாவை எப்ப பார்க்க முடியும்னு சொல்லுங்க. நிலாவை இரவுல மட்டும்தான் பார்க்க முடியும். இஞ்சு கூட்டல் அ ஞா. இஞ்சி கூட்டல் அ ஞா. ஞா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஞா ஞமலி. ஞமலினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஞமிலினா ஒரு நாய் இனம். இட்டு கூட்டல் அ டா. இட்டு கூட்டல் அ டா. டா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ட டம் டம் டமரம். டம் டம் டமாரமா? டம் டம் டமாரம்னா என்னன்னு சொல்லுங்க. டமரம் அப்படின்னா அது ஒரு இசை கருவி. இன் கூட்டல் அ நா. இன்னு கூட்டல் அ நா. நா உச்சரிப்புல வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. ந வணக்கம். குட்டி, நீங்க யாராருக்கெல்லாம் வணக்கம் சொல்லுவீங்க? பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லுவேன். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவேன். வெரி குட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இத்து கூட்டல் அ தா. இட்டு கூட்டல் அ தா. தா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. தா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தன்னம்பிக்கைனா முதல்ல என்னன்னா நம்பணும். இந்து கூட்டல் அ நா. இந்து கூட்டல் அ நா. நா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. நா நட்சத்திரம். நட்சத்திரத்தை எப்ப பார்க்க முடியும்? நட்சத்திரத்தை இரவுல தான் பார்க்க முடியும். இரவுல நட்சத்திரம் எப்படி இருக்கும்? இரவுல நட்சத்திரம் மின்னும். நட்சத்திரங்களை எண்ண முடியுமா உங்களால? நட்சத்திரத்தை யாராலையும் எண்ண முடியாது. நட்சத்திரங்களை உங்களால ஏன் எண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் எண்ண முடியாதுன்னு தெரியுமா? நட்சத்திரம் நிறையா இருக்கும். இப்பு கூட்டல் அ பா. இப்பு கூட்டல் அ பா. பா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பா பறவைகள். பறவைகள் என்ன செய்யும்னு சொல்லுங்க. பறவைகள் சிறகு அடித்து பறக்கும். இம் கூட்டல் அ மா. இம்மு கூட்டல் அ மா. மா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. மா மரியாதை. குட்டீஸ், மரியாதைனா என்னன்னு சொல்லுங்க. மரியாதைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. நாம யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். ஈ கூட்டல் அ யா. ஈ கூட்டல் அ யா. யா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. யா யமுனை. யமுனை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. யமுனைனா அது ஒரு ஆறு. அந்த ஆறு வளைஞ்சு நெளிஞ்சு போகும். இர் கூட்டல் அ ரா.
குத்தல் ஆ ரா. ரா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரா ரசித்தல். ரசித்தல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொருள் அழகா இருந்துச்சுன்னா அந்த பொருளை பார்த்து ரசிக்கிறது. இல் கூட்டல் அ லா. இல் குத்தல் ஆ லா. லா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. லா லட்டு. லட்டு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. லட்டு இனிப்பா இருக்கும். இவ்வு கூட்டல் அ வா. இவ்வு குத்தல் ஆ வா. வா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க. வா வண்ணங்கள். குட்டி, உங்களுக்கு எத்தனை வண்ணங்கள் தெரியும்? எனக்கு 7 வண்ணங்கள் தெரியும். அந்த 7 வண்ணங்கள் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. இந்த 7 வண்ணங்களையும் நம்ம எங்க பார்க்க முடியும்னு சொல்லுங்க. இந்த 7 வண்ணங்களையும் நம்ம வானவில்ல பார்க்கலாம். இல் கூட்டல் அ லா. இல் குத்தல் ஆ லா. லா வரிசையில தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். லா பழங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பல வகைகள் சொல்ல முடியுமா? ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா அப்படின்னு நிறைய பழங்கள் இருக்கு. இல் கூட்டல் அ லா. இல் குத்தல் ஆ லா. லா உச்சரிப்புல வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. லா மிளகு. மிளகின் பயன்கள் தெரியுமா உங்களுக்கு? மிளகு சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அது ஒரு மருத்துவ உணவு. இரு கூட்டல் அ ரா. இரு குத்தல் ஆ ரா. ரா உச்சரிப்புல தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரா உறவினர்கள். உறவினர்கள்னா யாருன்னு சொல்லுங்க. எல்லாரும் நம்ம சொந்த பந்தங்கள். இன் கூட்டல் அ நா. இன் குத்தல் ஆ நா. நா உச்சரிப்புல வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. நா மனம். மனம்னா என்னன்னு சொல்லுங்க. மனம்னா மனசு. நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது. வெரி குட். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து எப்படி உயிர்மெய் எழுத்து உருவாகுது அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டீங்க. அடுத்து இங்கிலீஷ் ஆல்பபெட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சேரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் கிட்டு தான். தேங்க்யூ. பாய் பாய்.